விஜய் என்ன ஏன்னா நீ அரசியலுக்கு வந்த? உன்னோட காசு பணம் அந்தஸ்து இதுக்கு எல்லாம் நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். இங்க நல்லவனை கெட்டவனா மாத்து, கெட்டவனை நல்லவனா மாத்து. இந்த அரசியல் அத தெரியாம இந்த அரசியலுக்கு வந்து உன்னோட குழந்தைத்தனமான புன்னகையும் உன்னோட குழந்தைத்தனமான அன்பையும் எல்லாரும் கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? இவங்க கிட்ட பணத்தை எதிர்பார்த்து வந்தியா? கோடி கணக்குல லட்ச கணக்குல உங்ககிட்ட சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிற தலைமுறையா சாப்பிடுற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கு. ஆனாக்கா இந்த கட்சியில நீ வந்து ஏன் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கி உன்னோட மனச புண்படுத்திக்கிற? உன்னோட ரசிகராக வச்சுக்கோ. ஆனா கட்சின்னு வந்துட்டா உன்னை எந்த அளவுக்கு கீழே தள்ளுமோ அந்த அளவுக்கு இதுல அனுபவம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது உனக்கு எந்த அனுபவம் இல்ல. குழந்தைத்தனமான முகத்தை வச்சுக்கணும் இதுல நான் ஜெயிச்சு காட்டுவேன், மக்களுக்கு நல்லது செய்வேன்னு நினைச்சேன்னா இப்படிதான் நீ முடங்கி உக்காரணும். உன்னை கீழே தள்ளிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னாக்கா கட்சியில வந்து கிரிமினலா யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல கட்சியில ஜெயிக்க முடியும். எவன் எப்படி போனானா எவன் எக்கடு கட்டு போனான்னு நினைக்கிறவனால மட்டும்தான் இந்த கட்சியில ஜெயிக்க முடியும். ஆனா சின்ன குழந்தைக்கு கூட ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாக்கா துடிக்கிற குணம் உனக்கு, அன்பான உனக்கு ஒரு முகம், அது இந்த இடத்துல வந்து நீ அசிங்கப்பட்டு வெளியே போயிடாது. உனக்கு இப்பவும் சொல்றேன், இது சரிப்பட்டு வராது. நீ எந்த இடத்துல இருக்கணுமோ சாமியா அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் உனக்கான மதிப்பு. அவங்ககிட்ட விட்டு நீ கீழே இறங்கி வந்த, அது கடவுளா இருந்தாலும் சரி, இந்த மக்கள் கிட்ட நீ என்ன நல்லது பண்ணாலும் சரி, உன்னை நல்லவன் சொல்லாது, கெட்டவனாதான் பார்க்கும், கெட்டவனை நல்லவனாதான் பார்க்கும். அத முதல்ல புரிஞ்சு